ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பின் காலை வணக்கம். இப்போது அடியேன் நின்று கொண்டிருக்கின்ற இடம் வந்து மன்னை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலினுடைய உட்புறத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ட்ரன்ஸில். இப்போது இதுக்கு வந்து செண்பகாருண்ய கஷேத்திரம் தட்சிண துவாரகை அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு. தட்சிண துவாரகை அப்படின்னா என்ன, ஏன் இந்த க்ஷேத்திரத்தை இப்படி அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், வடக்கே வந்து குஜராத்தில் கிருஷ்ணர் கோவில் இருக்குது, அது வடக்கே இருக்குது. இங்கே வந்து ராஜகோபால சுவாமி வந்து கிருஷ்ணராகவே மக்களுக்கு அருள் பாலிக்கின்றார். அதாவது ராஜகோபால சுவாமி வந்து வெளியில் வெண்ணைத்தாளியில் வர்றப்பெல்லாம் அவர் கிருஷ்ணராகவே வந்து நமக்கெல்லாம் அருள் பாலிக்கின்றார். அங்கே இருக்கிறது வந்து வடக்கே இருக்குது. இங்கே வந்து மன்னார்குடி, மன்னார்குடியில் இருக்கிறது. தெற்கே இருந்து கிருஷ்ணர், அதாவது ராஜகோபால சுவாமி கிருஷ்ணராகவே நம்ம சேவிக்கிறோம். அப்படிங்கிறதுனால இது தெற்கே இருப்பதனால் தட்சிண துவாரகை என்று பெயர். அதே போன்று இந்த கஷேத்திரத்தை செண்பகாருண்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செண்பகாருண்ய கஷேத்திரம்னா அப்படின்னா, செண்பக மரங்களால் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்பு இந்த இடமெல்லாம் செண்பக மரங்களால் அடர்ந்த காடுகளாக இருந்தது. அதனால இந்த திருக்கோவில் உள்ள பகுதிக்கு செண்பகாருண்ய கஷேத்திரம் என்று பெயர். இதை பார்க்குறவங்க ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கொடுக்கணும். அப்படியே இருக்கும். யானை